கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எது கஷ்டமா இருக்குதோ இல்லையோ இந்த துணியை மடிக்கிறது ஒரு பெரிய போதா காலம் தான். அதுலயும் நம்ம வீட்ல வேற இந்த நண்டு சிண்டுங்களை எல்லாம் சேர்த்தா 5 பேரா, அதான் மொத்தமா துணி மடிக்கிறதுக்குன்னே ஒரு நாள் டேரா போட வேண்டியதா இருக்குது. பொதுவாவே ஒருத்தரோட துணியை துவைச்சு மடிச்சு எடுக்கிறதுக்குள்ளேயே மூச்சு திணறி போயிடும். இதுல வேற 5 பேரோட பேண்ட் சட்டன் தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டிட்டு இருக்க ஞாபக சக்தியும் மொத்தமா போயிடும் போல. வீட்டுக்குள்ள ஏதோ வைக்க போற குமிச்சு வச்சிருக்க மாதிரி துணியா தான் கிடக்குது. இம்மாத்தையும் ஒத்தாலா மடிக்கணும்னா மாச கணக்கா மடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். அதான் வீட்டுல பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் சைஸ் வாரியா உட்கார வச்சு வேலையை கொடுத்து விட்டாச்சு. என்ற பொண்ணு வர மொத தடவை மடிக்க கிளம்பி இருக்கிறதுனால ஒரே சந்தோஷம். வாரம் விட்டோம். அப்படிதான் இந்த பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டாங்க. அப்பாடா, இந்த கார்பெட்டே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பூரா துணி போட்டு மறைஞ்சு கிடந்தது. இப்ப அங்கங்க கார்பெட் தெரியுது. மனசுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு நினைக்கல. அதுக்குள்ள என்ற வீட்டுக்காரி எப்படி நீ சந்தோஷப்படலாம்? இரு டிரையர்ல இன்னொரு லோடு ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து ஏதோ பண மூட்டையே தப தபன்னு கொட்டுற மாதிரில கொட்டியாவது. பத்தாததுக்கு பக்கத்திலேயே துவைச்ச துணி வேற ரொம்ப நேரமா தேவடு கொண்டு காத்துக்கிட்டு இருக்குது. அதை டிரையர்ல போட்ட கையோடையே இப்படி திரும்பினா இன்னொரு ரவுண்ட் அப்படியே அழுக்கு துணி உள்ள போய் துவைக்கிறதுக்கு ரெடியா ஈன்னு சிரிச்சுட்டு நிக்குது. இது என்னடா நமக்கு வந்த சோதனை? அங்க எங்கன்னு திரும்பி பார்த்து ஏதோ தங்க புதையல் கிடைச்சா கூட சந்தோஷப்படலாம். ஆனா நம்ம வீட்ல பூரா அழுக்கு துணியால கிடைக்குது. மொத்தத்துல துவைக்கிறது மடிக்கிறது போய் மாட்டி விடுறதுன்னு ரிப்பீட் மோட்ல தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுன்னு நம்மளே கேட்க வேண்டியதான். பூராத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஏதோ துணி கடைக்குள்ள தலைய விட்ட மாதிரி இருக்குதுன்ற. எப்படிதான் மடிச்சு வச்சாலும் காலையில எந்திரிச்சு என்னோட துணியை காணும்னு சொன்னாதானே நமக்கு நாளே விடியும்.